சிவகாசியில் நிகழ்ச்சி முடிஞ்சு ராத்திரி 2 மணிக்கு வந்தேன். ஒரு 400 பொம்பளையால் உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன், என்ன படம்னு பார்த்தேன், படையப்பா படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்ல படம், நல்லா பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் கீழே உட்காந்துருக்காங்க. ஒரே பொம்பளை சேர்ல உட்கார வச்சிருந்துச்சு. நான் இந்த ஊர் பிரசிடண்டா இருக்கோம், அக்காவை மட்டும் சேர்ல உட்கார வச்சுட்டு மீதி எல்லாம் கீழே உட்காந்து பார்க்கலாங்கன்னு பக்கத்தில் போய் பார்த்தா பக்குன்னு ஆகிட்டு. ஏன்னா இந்த சேர்ல இருந்த அக்காவுக்கு கண்ணில் சந்தனத்தை வச்சிருக்கு, மூக்கில் பஞ்சை வச்சிருக்கு, நெத்தியில 1 ரூபா வச்சிருக்கு, கையை 2 கட்டி வச்சிருக்கு, பக்கத்துல பழத்துல பத்தியும் கொளுத்தி வச்சிருக்கு. அப்பதான் ஒருத்தையை கேட்டா என்னன்னா அக்கா கிளம்பிட்டான்னா. கிளம்புனா அக்கா வச்சா படத்தை பாக்கியன்னா நாங்க நினைக்க முடியும். பையன் பூடாண்டா இருக்கா, புறப்பட்டு வர 4 நாள் ஆகும். நாங்க உள்ள உட்காந்துருக்கோம், அதான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நல்ல ஊர் விளக்கிறோம், படத்தை பாருங்கன்ட்டேன். நான் பஸ் ஸ்டாப் நிற்க, அங்க ஒரு பொம்பளை ஓடுதா, இங்க ஒருத்தி ஓடுதா. நான் நினைச்சேன் இன்டர்வல் விட்டுருக்கு போல, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு இடம் ஓடுதான்ட்டு ஒருத்தையை கூப்பிட்டு கேட்டேன், என்ன இன்டர்வல் விட்டுருக்கா, எங்க போறேன் என்ன. இல்ல தம்பி, நாங்க படத்தை ஊத்து பார்த்தோமா, நடுவில் இருந்த அக்காவை நாய் இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சவத்தை நாய் இழுத்தது கூட தெரியாம படம் பார்க்கக்கூடிய கேஸ் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் விளங்குமாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும்.